அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்றால் 1வது அத்தியாயம் 5வது வசனத்தை பார்க்கலாம். இதில் உனக்கே நாங்கள் பணிகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். இந்த ஆயத்து மிகவும் முக்கியமான ஆயத்தாக நான் பார்க்கிறேன். எப்படி இந்த வசனம் எதை சொல்கின்றது என்றால், அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச உண்மையை பேசுகின்றது. இது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான நேரடி தொடர்பை நமக்கு இது விளக்குகின்றது. இது பார்த்தோமேனால் மதங்களை கடந்து பார்த்தால் இந்த வசனம் மனிதனின் ஆன்மாவை படைத்த ஏக இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்ற சுய சரணாகதியை வலியுறுத்துகின்றது. நான் ஒரு இந்து, முஸ்லிம் அல்லது கிறிஸ்துவம் என்ற அடையாளங்களுக்கு அப்பால் நான் ஒரு படைப்பு, என்னை விட ஒரு பெரிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்ற மனிதனின் உலகளாவிய உணர்வை இது நமக்கு பிரதிபலிக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோமானால், ஒரு கடலில் பெரிய புயல் வீசும் போது கப்பலில் இருக்கும் மனிதன் தன் மதம், ஜாதி, இனம் அனைத்தையும் மறந்துவிட்டு தன் உயிரை காக்க ஏதோ ஒரு மறைமுக பேராற்றலை, அதாவது இறைவன் நோக்கி கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றான். அங்கு அவன் செய்வது வணக்கம், அதாவது இது உன்னையே வணங்குகின்றேன் என்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அந்த பேராற்றலின் சக்தியை ஒப்புக்கொள்வது, அதாவது அதுதான் உதவி தேடுதல் என்பது என்னை காப்பாற்றுவது, எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க என்ன இறைவனையே சரணாகதி அடைவது. இதுவே உண்மை. உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் இந்த வசனத்திற்கான மதங்களை கடந்த பிரபஞ்ச கோட்பாடாகவும் இருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்தோம் என்றால், மதங்களை கடந்து மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இதனை 2 முக்கிய கருத்துகளாக நாம் பார்த்தோமானால், இதனுடைய பொருளாக நாம் கருதுவது நம்முடைய பேராசை, சுயநலம், ஈகோ, அதாவது அகந்தை அல்லது உலக புகழுக்கும் நாம் அடிமையாகாமல் பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த ஒரே பேராற்றலை, அதாவது இறைவனுக்கு மட்டுமே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாகும். இதுதான் இதனுடைய பொருளாகும். அடுத்து, உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதற்கு மனிதர்களாகிய நாம் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் நமக்கென்று சில எல்லைகள் உண்டு. என்னால் தான் முடிந்தது என்ற தலைகணம் இல்லாமல் அந்த பேரண்டத்தின் ஆற்றலும் துணையும் நமக்கு தேவை என்பதை உணர்த்தும். நிச்சயமாக நம்மாலே எல்லாம் ஆகிவிடாது. சுருக்கமாக, தன்னலமற்ற உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடு, பலனை பேராற்றலிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு என்ற உன்னத வாழ்வியலே இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. அதாவது எல்லா தத்துவங்களும் இதையேதான் நமக்கு சொல்ல வருகின்றது. மனிதன் தன் அகந்தையை விடுத்து தன்னை விட பெரிய ஒரு பிரபஞ்ச பேராற்றலை நம்பி அதனிடம் சரணாகதி அடையும் போதுதான் அமைதி பெறுகின்றான் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. என்றால் இந்த குர்ஆன் முழுவதுமே, இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் பார்த்தாலே ரொம்ப கவனமாக இந்த ஆயத்தை நீங்கள் படித்து பார்த்து தெளிவு பெற வேண்டும். அதாவது இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இந்த ஆயத்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நேர் வழிகாட்டியாகவும், உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கையாகவும், ஒரு சொர்க்க வாழ்க்கையாகவும் இந்த ஆயத்து நமக்கு பிரதிபலிக்கிறது. இந்த ஆயத்தை மிகவும் பொறுமையாகவும் கவனத்துடனும் சிந்தித்தும் இதை நாம் பார்த்தோமானால் நிச்சயமாக நம் வாழ்வு சீர்பட்டு வரும் என்பது இது எந்தவித சந்தேகமும் இல்லை. இது பொறுமையாக கவனியுங்கள். இது தொடர்பான ஆயத்துக்களையும் நான் பொறுமையாக சொல்கின்றேன். இது உனக்கே நாங்கள் பணிகின்றோம் என்று பார்த்தால், பணிகின்றோம் என்பதற்கு சில மொழிபெயர்ப்புகளில் பணிகின்றோம், வணங்குகின்றோம், உன்னை சேவிக்கின்றோம் என்று இது மாதிரி தமிழில் மொழிபெயர்த்து இருப்பார்கள். இதில் உன்னையே நாங்கள் அழைக்கின்றோம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
அதாவது உன்னை அழைத்தால்தான் உன்னை நாங்கள் பணிய முடியும், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேட முடியும். முதலில் பணிவது என்றால் என்னவென்றால், இப்பொழுது பார்த்தால் நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் தான் இந்த வசனத்தை படிக்கின்றீர்கள். வானமோ பூமியோ அல்லது வேறு ஒரு விலங்கினங்களோ எதுவும் இந்த ஆயத்தை படிக்கவில்லை. இந்த குர்ஆனை யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கே இது உரித்தானது. இப்பொழுது பார்த்தால் இதை நாம் தான் படிக்கின்றோம். இப்போது வானங்களும் பூமியும் ஏன் படிக்கவில்லை என்றால், நிச்சயமாக வானங்களும் பூமிகளும் இறைவனுக்கு அடிபணிந்தே இருக்கின்றது. இறைவன் என்ன சொல்கின்றானோ அதற்கு எந்த ஒரு மாற்றமும் சொல்லாமல், நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ, அல்லாஹ் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே கேட்டு அடிபணிகின்றது. இப்பொழுது பார்த்தால் ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த மரத்தை பார்த்தால் அது என்ன பண்ணுகின்றது? இறைவன் சொல்லுக்கிணங்க அது வளர்கின்றது. இறைவன் எத்தனை இலை விட வேண்டும், அதில் எத்தனை காய் விட வேண்டும், அதில் எத்தனை பூக்கள் மலர வேண்டும் என்று இறைவன் கட்டளைக்கிணங்க அது செயல்படுகின்றது. இப்போது பார்த்தால் ஒவ்வொரு கொடியும் மரமும் செடியும் சரி, அனைத்துமே இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததாகவே தான் இருக்கின்றது. ஆகவே நாமும் இறைவனுக்கே பணிவோம் என்று இந்த வசனம் நமக்கு உறுதியிட்டு சொல்கின்றது. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்பொழுது நீங்கள் படைத்தவனை மட்டும் பணிந்தால் போதும், மற்ற எதுக்கும் பணிய வேண்டும் என்று அவசியமில்லை. அதாவது உதவியும் தேட வேண்டும் என்று அவசியமில்லை. எப்பொழுது நீங்கள் படைத்தவனை விட்டுவிட்டு, படைப்பாளனை விட்டுவிட்டு படைத்ததை நீங்கள் உதவி தேடுகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் படைத்தவனை விட்டுவிட்டீர்கள் என்பது தான் அர்த்தம். ஆகவே நீங்கள் படைப்பாளனையே நீங்கள் உதவி தேடவும் வேண்டும் என்று இந்த ஆயத்து நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறது. இது தொடர்பான வசனங்களை சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் நாம் படித்தோமென்றால் நிச்சயமாக இதை ஒரு தடவை அல்ல, 5 தடவை அல்ல, 10 தடவை இல்லை, 20 தடவை கூட இந்த ஆயத்தை நீங்கள் படித்து அதன் மூலம் சீர்பட்டு வர வேண்டும் என்பது தான். பொறுமையாக இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இது தொடர்பான வசனத்தையும் நான் சொல்கின்றேன் இப்பொழுது. அதாவது ஃபர்ஸ்ட் வணக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இது தொடர்பான வசனத்தை பார்த்தால் 21வது அத்தியாயம் வசனம் 25 எடுப்போம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகின்றது என்றால், உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அழையுங்கள் என்று நாம் வஹி உள்ளுணர்வாக அறிவிக்காமல் இல்லை என்று இறைவன் அவனுடைய அழைப்பை இறைவன் இதில் நமக்கு சொல்ல வருகின்றார். அதாவது என்னையே அழையுங்கள் என்று சொல்லும் பொழுது இதில் நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்றால், இறைவனை மட்டும் அழைத்தால் போதுமா, நாம் பிறரிடம் உதவி தேட தேவையில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக தேவை கிடையாது. எப்பொழுது நீங்கள் இறைவனை தவிர்த்து வேறு மனிதர்களிடமோ பொருட்களிடமோ நீங்கள் உதவி தேடும் பொழுது அது நிச்சயமாக அது உங்களுக்கு பலனளிக்காது. எப்போது இறைவனிடம் அந்த உதவியை தேடி அந்த உதவி இறைவனிடமிருந்து நமக்கு வரும் பொழுதே அந்த அந்த உதவி நமக்கு பயன் தருமாறு இருக்கும். அதாவது இறைவன் என்பது நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் உணர்வு பூர்வமாக எதை எடுத்து கொள்கின்றீர்கள் என்று பார்த்தால், எப்போது நீங்கள் குர்ஆனை படித்து அதன்படி சற்று நடக்க முயற்சிக்கும் பொழுது யார் இறைவன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். அதுவரை உங்களுக்கு அதுக்கான மீனிங் சற்று கடினமாகத்தான் இருக்கும். அப்பொழுது அதை நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அடுத்த வசனத்தை நான் சொல்கின்றேன். 17வது வசனம் 23வது ஆயத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், அவனை தவிர்த்து அழைக்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் இறைவன் சொல்கின்றான். அதாவது அவனை தவிர்த்து நாம் யாரையும் அழைக்கலாகாது என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனம் 3வது அத்தியாயம் 64வது வசனத்தை பார்ப்போம். அதில் வேதத்தை உடையவர்களே
நமக்கும் உங்களுக்கும் இடையே சமாதானத்தின்பால் வருவோம். நாம் அல்லாஹ்வைத் தவிர வேறொருவரையும் வணங்க மாட்டோம். அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறும். அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் சமாதானத்தின்பால் அழைத்தவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். அதாவது இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், கவனமாக படியுங்கள், கவனமாக இதனை வாசியுங்கள். நாம் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனையும் வணங்க மாட்டோம். அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக எடுத்துக் கொள்ளவும் மாட்டோம் என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. அடுத்து நாம் எப்படி பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான் என்றால், 72வது வசனம் 18வது ஆயத்தை எடுத்து பார்க்கலாம். 72வது வசனம் 18வது ஆயத்து. இதில் அன்றியும் நிச்சயமாக பணிவுடையோர்களின் இல்லங்கள் அல்லாஹ்வுக்கே உரியது. எனவே அல்லாஹ்வுடன் எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 7வது அத்தியாயம் 197வது வசனத்தை பாருங்கள். அதில் அவனையன்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் தங்களுக்குத் தாங்களே உதவி செய்து கொள்ளவும் சக்தி பெற மாட்டார்கள். எப்பொழுது நீங்கள் படைத்தவனை விட்டு படைப்புகளிடம் உதவி தேடுகின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டீர்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அடுத்த வசனத்தை பார்த்தால் 35வது வசனம் 13 முதல் 15 வரை. நீங்கள் பொறுமையாக இந்த வசனத்தை வாசிப்போம். இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், அவனே இரவு பகலை புகுத்துகின்றான், பகலை இரவில் புகுத்துகின்றான். சூரியனும் சந்திரனும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் குறிப்பிட்ட கால திட்டப்படியே நடந்து வருகின்றன. அவனே உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ். ஆட்சியாரெல்லாம் அவனுக்குரியதே. அவனையன்றி நீங்கள் எவர்களை அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணு அளவு அதிகாரமும் இல்லை. இந்த வசனத்தை மறுபடியும் சொல்கின்றேன். அவனையன்றி நீங்கள் எவர்களை அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் இல்லை. நீங்கள் அடுத்த வசனம் 35வது ஆயத்திலேயே 14வது வசனத்தை பார்த்தால், நீங்கள் அவர்களை அழைத்தாலும் அவர்கள் உங்கள் அழைப்பை செவியேற்க மாட்டார்கள். செவியேற்றாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். தீர்ப்பு நாளில் நீங்கள் இணை வைத்ததையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். யாவரையும் நன்கு அறிபவனை போன்று எவருமே உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள். அப்படி என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்து 35வது வசனம் 15வது ஆயத்தில், மனிதர்களே, அல்லாஹ்வின் உதவி தேவைப்படுபவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். ஆனால் அல்லாஹ் எவரிடமும் தேவைப்படாதவன், புகழுக்குரியவன் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அடுத்த வசனத்தை நாம் பார்த்தால் 10வது அத்தியாயம் 106வது வசனத்தை பார்ப்போம். 10வது அத்தியாயம் 106வது வசனம். இதில் 10வது வசனம் 106வது ஆயத்தில், உமக்கு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத எதனையும் அழைக்காதீர். அவ்விதம் செய்வீர்களாயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராகி விடுவீர்கள் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அடுத்து 2வது அத்தியாயம் 45வது வசனத்தை பார்ப்போம். இதில் மேலும் பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் உதவி தேடுங்கள்.
அப்படி என்று இந்த வசனத்தில் வந்திருக்கிறது. பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் என்றால் சலாத் என்ற தலைப்பை பற்றி நான் வேறு வீடியோவில் குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது சற்று நான் சுருக்கமாக சொல்கின்றேன். சலாத்தை கொண்டும் என்றால் இறைவனுடைய தொடர்பு, அதாவது உங்களுக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு தொடர்பு நீங்க வைத்திருக்கிறீர்கள், எல்லா நேரமும், அதாவது 24 மணி நேரமும் இறைவனுடைய தொடர்புடையே நீங்கள் இருக்கின்றீர்களா அல்லது இறைவனை விட்டு பிரிந்து விட்டீர்களா என்பது தான் இதனுடைய கருத்தாக இதில் இருக்கிறது. அப்பொழுது பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் தான் இறைவனிடம் நாம் உதவி தேட முடியும். பொறுமையை கொண்டும் என்றால் என்ன? நிச்சயமாக பொறுமையாளருக்கே நற்செய்தி என்று வசனங்கள் குறிப்பிடுகின்றன. அப்பொழுது எப்பொழுது நாம் பொறுமையாக இருப்போமே ஆனால் அப்பொழுது நமக்கு நற்செயல்களும் நற்செய்தியும் நமக்கு வந்து சேரும். எப்பொழுது நாம் அவசரமாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவசரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நற்செய்திகள் வர்றதுக்கு நற்செய்திகள் வர வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். அதற்காகத்தான் எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையாக ஒரு விஷயத்தை சிந்தித்து தெளிவுடன் இது சரியாக உள்ளதா என்று சற்று சிந்தித்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த நற்செய்தி இறைவன் நமக்கு தருபவனாகவே இருக்கின்றான். மற்றும் சலாத்தை கொண்டும் நீங்கள் உதவி தேடலாம் என்று இந்த ஆயத்து குறிப்பிடுகின்றது. அடுத்து 39வது ஆயத்து 38வது வசனத்தை பாருங்கள். இதில் இறைவன் சொல்கின்றான், வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களுக்கு கேட்பிடுகிறாயின் அல்லாஹ் தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். நீர் கூறும், அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதலை நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கேட்டை நீக்கிவிட முடியுமா? அல்லது அவன் எனக்கு நன்மை செய்ய நாடினால் அவனுடைய அருளை அவன் தடுத்து விட முடியுமா என்பதை நீங்கள் கவனிப்பீர்களா? மேலும் நீர் கூறும், அல்லாவே எனக்கு போதுமானவன், உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவனையே உறுதியாக சார்ந்திருக்கட்டும். அப்படி என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுக்கு மேல் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாவை தவிர வேறு எதனையும் நீங்கள் அழைக்கவும் வேண்டாம், அதற்கு பணியவும் வேண்டாம், அதனிடம் நீங்கள் உதவியும் தேட வேண்டாம் என்று சொல்கின்றது. அடுத்த வசனமாக, அதாவது உதவி தேட வேண்டாம் என்ற வசனத்தை நாம் இந்த வசனத்தை பார்த்துவிட்டு உதவி தேடும் என்ற வசனத்தை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்ப்பது அல்லாவை அழையுங்கள் அவனிடமே பணியுங்கள் என்ற வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வசனத்தை பார்த்தால் 2வது அத்தியாயம் 186வது வசனத்தை 2வது அத்தியாயம் 186வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதாவது, இன்னும் என் அடியார்களே, அதாவது அடியார்களே என்றால் என்னை வணங்குபவர்களே, அதாவது என்னை வணங்குபவர்களே என்றால் எனக்கு சேவை செய்பவர்களே, என்னிடம் உதவி தேடுபவர்களே, என்னையே 24 மணி நேரமும் என்னையே நீங்கள் அழைக்கின்றீர்களே, அவரைத்தான் இறைவன் என் அடியார்கள் என்று இறைவன் கூறுகின்றான். என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று இறைவன் இதில் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 4வது அத்தியாயம் 36வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் இறைவன், மேலும் அல்லாவையே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணைய வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையாருக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், அண்டை வீட்டாருடைய உறவினர்களுக்கும், அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும், கூட்டாளிகளாக இருப்போருக்கும், நேர்வழியில் இருப்போருக்கும், உங்களுடைய வேலையாட்களுடன் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவராக வீண் பெருமை உடையவராக இருப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ்
உங்களை நேசிப்பது இல்லை என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றது. இதனுடைய மெயின் கருத்து, அல்லாஹ்வையே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணைய வைக்காதீர்கள், நீங்கள் எல்லா மனிதர்களுடனும் அன்புடன் உபகரணம் செய்யுங்கள் என்று இறைவன் இதில் குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் 25வது அத்தியாயம் 58வது வசனத்தை எடுத்துக்கொள்ளவும். இதில் மிக மிக முக்கியமான ஆயத்தாக இது நான் பார்க்கிறேன். இதை பார்த்தோமானால், எனவே மரணம் தீண்ட முடியாத அந்த நிலைத்திருப்பவன் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக, இன்னும் அவன் புகழை கொண்டு போற்றுவீராக, அதாவது தஸ்மிஸ் செய்வீராக என்று அரபியில் வரும். இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானதாகும் என்று இந்த வசனத்தில் இருக்கின்றது. அதாவது மரணமே தீண்ட முடியாத அந்த நிலைத்திருப்பவன் மீதே முற்றிலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அடுத்த அத்தியாயம் உதவி தேடுவது, உதவியை எப்படி இறைவனிடம் தேடுவது என்று சில ஆயத்துக்கள் இருக்கின்றன. அதையும் நான் இப்போது உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சற்று பொறுமையாக அந்த ஆயத்தை எடுத்து அந்த ஆயத்தை 1-2 முறையாவது படித்து பாருங்கள். இதை நான் சொல்கின்றேன். ஆயத்தை சொல்கின்றேன். 2வது ஆயத்து 153வது வசனத்தை எடுத்துக்கொள்ளவும். அதில் இறைவன் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டோரே. நாம் முன்னாடி பார்த்தோம் அடியார்களை என்று பார்த்தோம். இப்போது நம்பிக்கை கொண்டரே என்ற இறைவன் இருக்கின்றான். சில குர்ஆனில் வசனங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அதாவது நம்பிக்கை கொண்டோரை என்றால் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொள்வது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டது ஈமான். அதாவது நம்பிக்கை என்பது அளவு எடை இருக்கிறது. இது 10% ஒரு சில பேர் நம்பிக்கை வைத்திருப்பார்கள், 90% நம்பிக்கை வைத்திருப்பார்கள். எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் இறைவன் உங்களுக்கு நம்பிக்கையாளனாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவன் போதுமானவனாக இருக்கான். நீங்கள் ஒருபடி நான் நேர்வழி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இறைவன் உங்களுக்கு 100 அடி நேர்வழிக்கான பாதை எடுத்து வைத்து கொண்டே தான் இருப்பான். அப்பொழுது நீங்கள் அந்த நேர்வழி பாதையை மூடிவிடாமல் அந்த நேர்வழி பாதையிலேயே சென்று நாம் அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அந்த இலக்கு என்ன என்பது இறைவனே உங்களுக்கு என்ன இலக்கு என்றும் உங்களுக்கு சொல்லுவான். அதை புரிந்து கொண்டு அந்த இலக்கையை நோக்கி நாம் பயணித்து சீர்பட்டு நாம் வாழ்வில் அழகான இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை நாம் வேற எதிலும் நாம் இந்த வாழ்க்கையை அதாவது அந்த காலத்தை நாம் வீணடிக்காமல் நாம் சென்று கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாக இறைவனை நம்பி இறைவனையே நாம் அழைத்து அவனிடமே நாம் உதவி தேடுவோமானால் நிச்சயமாக இந்த காலம் என்பது இந்த காலத்தினுடைய அருமை உங்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நாம் இவ்வளவு காலம் எப்படி நாம் வீணாக கழித்தோம் என்பதை சற்று பின்னோக்கி பார்த்தால் நிச்சயமா நமக்கு தெரியும். அவ்வளவு காலமும் நமக்கு வீணாகிவிட்டது. இன்னும் இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு பாக்கியம் உள்ள வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது மீதமுள்ள வாழ்க்கை, பாக்கி இருக்கின்ற வாழ்க்கை நாம் பாக்கியம் உள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஆயத்துக்களை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது உங்களுக்குள் இறைவன் நிச்சயமாக பேசுவார் என்பது உண்மையே. இதனுடைய அடுத்த ஆயத்தை நான் சொல்கின்றேன் அல்லவா, நம்பிக்கை கொண்டோரே. இந்த நம்பிக்கை கொண்டோருக்கு இறைவன் சொல்கின்றான், பொறுமையுடனும் சலாத்தை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று இந்த ஆயத்திலும் நமக்கு சொல்கின்றான். எப்படி 2வது ஆயத்து 45வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் பொறுமையை கொண்டும் நற்செயல்கள் அதாவது சலாத்தை கொண்டும் நம் உதவி தேடுங்கள் என்று கூறுகின்றானோ அதே ஆயத்து தான் இங்கேயும் நமக்கு இறைவன் சொல்ல வருகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். எதற்கும் நீங்கள் அவசரப்படாமல் இந்த காரியத்தை நாம் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சற்று சிந்தித்து தெளிவடைந்த பின்னரே அந்த காரியத்தை செய்யவும், இது தவறாக இருந்தால் அந்த காரியத்தை உடனே டெலீட் செய்து விடவும். உடனே அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். இந்த காரியத்தில் எதாவது தவறு என்று நீங்கள் நினைத்தால் போதும் அந்த காரியத்தில் செய்ய வேண்டாம் என்று இந்த வசனம் நிச்சயமாக நமக்கு கூற வருகிறது. இந்த வசனம் இது நிறைய நமக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய
விஷயத்தை நமக்கு சொல்ல வரும். நீங்கள் ஆயத்தை படித்தால் இறைவன் உங்களுக்கு உள்ளேயே இருந்து இதனுடைய பொருள் இதுதான் என்று நிச்சயமாக உங்களுக்கே சொல்லுவார், நிறைய சொல்லுவார். அதில் நீங்கள் அப்படியே அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையில் சீர்பட்டு வர வேண்டும். அடுத்த ஆயத்தை நான் சீர்பட்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அது உதவி தேடுகின்றோம், எப்படி உதவி தேடுவது என்று 2வது ஆயத்து 153வது வசனத்திலும், அடுத்து 40வது அத்தியாயம் 60வது வசனத்தை எடுத்து பார்த்தோமானால் அதில் இறைவன் சொல்கின்றான், அன்றியும் அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே, முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால் 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் உங்கள் இறைவன் கூறுகின்றான். இதில் பாருங்கள், வசனத்தின் முதலில் உங்கள் இறைவன் கூறுகின்றான், உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னையே நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். எவர்கள் என்னை அழைப்பதை விட்டும் பெருமையடைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். ஆகவே என்னையே, என்னையே என்றால் என்ன? என்னை தவிர வேறு எதனையும் அழைக்காதீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஒருவரிடம் உதவி தேட போகின்றீர்கள். நாம் இவனை தவிர இந்த உலகத்தில் யாருமே உதவி செய்யறதுக்கு கிடையாது. நமக்கு ஒரு பண தேவைக்காக போகின்றீர்கள் எடுத்துக்கொள்வோம் போது அவனை மட்டும்தான் நம்ம நம்பி போவோம். அவன் கைவிரித்து விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. என்னையே நீங்கள் அழையுங்கள் என்றால் என்னை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று இந்த வசனத்தில் கூறுகின்றான். அதை தவிர்த்து அழைக்காமல் விட்டுவிட்டு பெருமையடித்துக் கொண்டீர்களே, அதாவது நான் என்னை பார்த்து கொள்கின்றேன், நான் என்னுடைய சம்பாதியத்தில் நான் உழைத்து நான் சாப்பிடுவேன், நானே என்னையும் என் குடும்பத்தாரையும் ஒழுங்குபடுத்துவேன், நானே எல்லாம் செய்து கொள்வேன் என்று பெருமையடைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சிறுமையடைந்தவராக நரகத்தில் நுழைவார்கள் என்பதை இதனுடைய பொருளாக நாம் கருத்தில் கொள்ளலாம். உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை நீங்கள் நிச்சயமாக பதிவிடவும் செய்யலாம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 6வது அத்தியாயம் 17வது ஆயத்தை எடுத்துக்கொள்ளவும். இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனை தவிர அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கிவிட்டால் அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் ஒருவனையே உதவி தேடுபவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர அதை நீக்கவே முடியாது யாராலும். நிச்சயமாக இது தீர்ப்பு நாளின் அதிபதி என்று கூட நீங்கள் அந்த ஆயத்தை கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அவனை தவிர நீக்குவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஆகவே அவனையே நீங்கள் அழைத்துத்தான் ஆக வேண்டும், அவரிடமே உதவி கேட்க வேண்டும். அடுத்த ஆயத்தை பார்ப்போம். 3வது ஆயத்து 160வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் இறைவன் சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானே ஆனால் உங்களை வெல்பவர் எவருமே இல்லை என்று இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மறுமுறை வாசிக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யவே ஆனால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானே ஆனால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கின்றார்கள்? எனவே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பெடுத்திக் கொள்ளட்டும். ஆகவே இந்த வசனத்தில் அவன் உங்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக உங்களை வெல்பவர் யாருமே இல்லை. அவன் உங்களை கைவிட்டால் அவருக்கு பதிலாக உதவி செய்பவரும் யாருமே இல்லை. எனவே நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பேற்படுத்திக் கொள்ளட்டும். அதாவது பொறுப்பேற்படுத்திக் கொள்ளட்டும் என்றால் இதில் இறைவன் எப்பொழுது நீங்கள் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கின்றீர்கள் இறைவன் மீது, அப்பொழுது அந்த உடன்படிக்கை
இறைவனிடமே அந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்திட வேண்டும். நீங்களே அதை வைத்துக் கொள்ள தேவையில்லை. அந்த பொறுப்பு அவனுடையது. நிச்சயமாக அந்த பொறுப்பை அவனிடமே பொறுப்பேற்படுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு பாரம் குறைந்துவிடும். நிச்சயமாக பாரம். அடுத்து 11வது வசனம் 23வது ஆயத்தை பார்க்கலாம். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து இன்னும் தங்கள் இறைவனை முற்றிலும் அடிபடுகின்றார்களோ அவனே சொரணபதிக்குரியவர்கள் என்று அங்கு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். பாருங்கள், நம்பிக்கை கொண்டோர்களே, நீங்கள் முற்றிலுமாக இறைவனுக்கு அடிபணிந்தாலே போதும், உங்களுக்கு சோனபதி இருக்கின்றது என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அப்பொழுது நாம் எப்பொழுதுமே இறைவனை அழைக்க வேண்டும், இறைவனுக்கே அடிப்படை வேண்டும், இறைவனிடையே உதவி தேட வேண்டும், இறைவனே பொறுப்பேற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அடுத்து 11வது அத்தியாயம் 123வது வசனத்தையும் பாருங்கள். இன்னும் வானங்களும் பூமியில் உள்ள மறைவானவை அவனுக்கு அல்லாவுக்கே உரியது. அவனிடமே அனைத்து காரியங்களும் மீளும். ஆகவே அவனிடமே திரும்புங்கள், அவன் மீதே உறுதி கொள்வீராக. நீங்கள் செய்பவை குறித்து உங்கள் இறைவன் பாராமுகமாக இல்லை என்று இந்த வசனம் கூறுகின்றது. அதாவது அவனிடமே திரும்புங்கள், அவன் மீதே உறுதி கொள்ளுங்கள், அவன் மீதே பொறுப்பேற்படுத்திக் கொள்ளுங்கள், அவனிடமே அலையுங்கள், அவனையே உதவியும் தேடுங்கள் என்ற அனைத்து வசனங்களும் நமக்கு இதன் மூலம் இறைவன் சொல்ல வருகின்றால், நீங்கள் செய்வது பொறுமையுடனும் மற்றும் சலாத்துடனும் அவனுக்கு பணிவுடனும் அவனையே உதவி தேடுபவனாகவும் இருந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக இறைவன் அந்த 11வது வசனம் 23வது ஆயத்தில் இறைவன் சொல்கின்றான், நீங்கள் அவன் பக்கம் இருந்தால் மட்டும் போதும், அவன் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை தருகின்றேன் என்று உறுதியாகவும் சொல்கின்றான். அதாவது நம்பிக்கை கொண்ட நற்செயல்களை செய்து முற்றிலும் அடிபடுகின்றார்களோ அவர்களே சொர்க்கத்தில் இருப்பவர்கள், அதாவது சோனபதிக்குரியவர்கள் என்று இறைவன் நமக்கு சொல்ல வருகின்றான். இந்த ஆயத்துக்களை எல்லாம் நாம் கவனமாக 1க்கு 2 முறை அல்லது 4 முறையாவது திரும்ப திரும்ப இதனை வாசித்து இறைவன் இதில் என்னத்தான் சொல்ல வருகின்றான் என்று நீங்கள் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகின்றது.